இனிமே கோலாகலம் தான், கொண்டாட்டம் தான். என்ன கண்ணாடிக்காரர, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அதுவா, மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டேன் இல்லையா, இனிமே நமக்கு போட்டி இருக்காது பாரு. என்ன போட்டி மாமா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவியே. நாம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கொண்டாங்க கொடுத்த ஐட்டம் இல்ல, அப்படியே இளமரபு காய் மரபா இருக்க வேண்டியதுதான். ஓஹோ, உனக்கு இப்படி ஒரு நினைப்பு இருக்கா? யோ, இப்ப இங்க நடக்கிறத என் புருஷன் உன்னை வெட்டி போட்டுருவாரு. யாரு? அந்த டப்சா கண்ணன? அவன் என்ன பார்த்து வெட்டினான்னா அருவா ஓ மேல விழும், உன்னை பார்த்து வெட்டினான்னா ஏன் மேல விழும். அவன் எதையுமே குறி பார்த்து அடிச்சதா சரித்திரமே கிடையாது. யோ கண்ணாடிக்காரர, நீ ரொம்ப அசிங்க பிடிச்ச ஆளியா? நக்கற நாய்க்கு தெரியுமா செக்கது சிவலிங்க எதுன்னு? உன் மூஞ்சியும் மொகர கட்டையும், முன்னாடி ஒரு கண்ணாடி, பின்னாடி கழுதவால் மாதிரி ஒரு குடுமி. கோவிச்சுக்கிட்டாலும் ஒரு குஜாலா தான் இருக்கிறான். அடிக்கிற அடியில அம்மியே நகரும். இவ கிரைண்டர் தானே, நகர்த்திடுறேன். என்னது? பால், சுத்தமான எருமை பால். ஓ, மில்க். இப்பெல்லாம் நான் உட்கார். வெக்கப்படக்கூடாது, தப்பு. உட்கார். மல்லி, ஃபர்ஸ்ட் நைட் விளக்கத்தை நான் சொல்லட்டுமா? ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமா ஜாலியா இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் நைட். இவ்வளவுதானா? இது மாதிரி சந்தோஷமா நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? சின்ன வயசுலங்க, அப்ப எனக்கு 3 வயசு இருக்கும். அப்பா, நல்ல வேலை என் நெஞ்சில பாவத்த. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா வெடிஞ்சிடும். ஐயோ, மறந்தே போயிட்டேன். சீக்கிரம் சீக்கிரம். அழகு, எவன்டாது? மல்லி. ஐயோ, வா, என்னன்னு கேட்டு வந்துருவோம். அழகு, என்னப்பா இது? சொர்க்கத்துக்கு போகும்போது சொரியாய் வந்து மாதிரி. கோவிச்சுக்காதரா கண்ணா. நீ கதவை திறந்து வெளியே வரத்துக்கு முன்ன உள்ள உங்க 2 பேருக்குள்ள ஒண்ணும். அப்பா, என்ன கோப்பா, அதெல்லாம் கூப்பிட்டிய? காரணமா தாண்டா கதவை தட்டினேன். இமயமலையில இருந்து வயா பரங்கி மலை ஒரு சாமியார் வந்திருந்தாரு. நீங்க 2 பேரும் 3 மாசத்துக்கு பிரிஞ்சு இருக்கணும். அப்படி இல்லாம சேர்ந்து அதனால ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அந்த குழந்தையால எனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, எவனாவது வேலை வெட்டி இல்லாத சாமியார் சொல்லிருப்பாப்பா. நான் முதல் இரவுக்கு போகணும். கண்ணா, உனக்கு முதல் இரவு பெருசா இல்ல பெத்த அப்பம் பெருசா? எனக்கு முதல் இரவு தான் பெருசு, அதுக்காக அப்ப சாகலாம். வெரி குட். அடப்பாவி, நான் பெத்த அப்பன்டா. நான் கண்ண மூடுறதுக்குள்ள ஒரு பேர குழந்தைய பார்க்க வேண்டாமா? ஐயோ, சென்டிமெண்ட போட்டு கிளப்பிட்டியே. தேவையான அளவுக்கு கிளப்பிட்டேனா? கண்ணா, உன்னை நான் விட மாட்டேன். நான் வர மாட்டேன். உன்னை நான் விட மாட்டேன். நான் வர மாட்டேன். மல்லி, அத்தா, மல்லி, அத்தா, மல்லி. ஐயோ, இந்த பொண்ணை கொஞ்சம் இழுத்து பிடிக்கலாமா? அத்தா, விடிய விடிய கூவாங்க போல இருக்குது. கடை வாங்கி பட்னி, கல்யாணம் ஆகி பிரம்மச்சாரி சொல்லுவாங்களே, வேற யாரும் இல்ல, அது நான் தான். சாமியார் பையன் 3 மாசம் பிரிச்சு வச்சுட்டானே. டே முகமுடி சாமி, நீ மட்டும் என் கையில கிடைச்ச, உன் காவிய கலட்டிட்டு உன்னை கல்லால் அடிப்பண்டா. வேண்டாப்பா வேண்டாப்பா தம்பி, முற்றும் துறந்த முனிவர்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சாமியார் சாபம் உங்க 7 ஜென்மத்துக்கும் பாவம். என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுற? உன சொந்தக்காரனா? அவன் கையில குஷ்ட வர, அவன் கண்ணு அவிஞ்சு போக பிரிச்சுட்டானே. கண்ணா, 90 நாளா நீ துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுப்பா. ஆனா ஓ சுகத்துக்காக உங்க அப்பனை சவமாக்கிடாத. இதுக்கு பரிகாரமே இல்லையா? ஏன் இல்ல? ஏங்க, அந்த சாமியார் என்னங்க சொன்னா? இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இவன் அப்பன், அதான் நான் செத்துருவேன்னு சொன்னாரு. உங்களுக்கு முன்னால குழந்தை பிறந்தா உங்க அப்பன் பின்னால செத்து போயிடுவாரு. உங்க அப்பன் முன்னாடி செத்து போயிட்டா நீங்க 2 பேரும் சேர்ந்து பின்னால குழந்தை பெத்துக்கலாம் இல்லையா? என்ன சொன்னீங்க? உங்க அப்பன் முன்னாலேயே சாகணும்னு சொல்றேன். நல்ல ஐடியா, இது வரைக்கும் தெரியாம போச்சே. கண்ணா, அப்படி எல்லாம் செஞ்சிடாதடா. டேய், உனக்கு இருக்கிறது நான் ஒரே ஒரு அப்பன்டா, என்ன கொன்னுடாதடா. நான் அதை நினைச்சு பாக்கலப்பா, என் தலைவலி நினைச்சு பார்த்தேன். வெறும் சோற போட்டு வச்சிருக்கீங்களே, கொஞ்சம் குழம்பு கொடுக்க சொல்லுங்கடா. அல்லி, அடியே அல்லி,
குழம்பு கொண்டு வந்து ஊத்துடி. அள்ளி வேணாம், என் பொண்டாட்டி மல்லி கூப்பிடு. ஏன் அள்ளியும் வரட்டமே? மார்கழி மாசம் பொறுத்தவனே. மல்லி, மாப்பிள்ள புலம்பிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் மடமடன்னு புளி குழம்பை எடுத்துட்டு வந்து ஊத்து. வரட்டும் வரட்டும். என்னது ஆப்ப மட்டும்? என்னங்கடி வெளியூர்ல இருந்து குழம்பு ஊத்துறீங்க? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். பாதுகாப்புனா இவ்வளவு பெரிய ஆப்பையா? ஆமா, கைப்பட்டா கண்ணு கெட்டு போயிடும், கண்ணு கெட்டா மனசு கெட்டு போயிடும், மனசு கெட்டா தப்பு பண்ணிடுவீங்க, தப்பு பண்ணா உங்க அப்பா செத்து போயிடுவார். அதனால நீங்க ஒருத்தர் தொடக்கூடாதுன்னு அடுத்த ஊர்ல ஆர்டர் கொடுத்து அகப்பைய கொண்டு வந்திருக்கேன். அந்த சாமியார் பையதான் சதி பண்ணான்னா சகலப்பாடி சதி பண்ணிட்டியே. கண்ணா, அவரை திட்டாத. உன் அப்ப உன் கிட்ட இருக்கணும்னா உன் சம்சாரம் தூரமா தாண்டா இருக்கணும். இனிமே 3 வேளை நான் சாப்பிட்டு மீதி நேரம் பண்ணி அடக்க போறேன். இந்த தோஷம் என்னைக்கு தான் விலகுமோ? அப்பனே, சாமி, ஸ்ரீதேவி, குஷ்பு, ரேகா, பானுப்பிரியா, கௌதமி, கனகா, அருமை குயிலி, டிஸ்கோ சாந்தி, ஜெய் சாந்தி, விஜய சாந்தி. சாமி, எங்க எப்படி திடீர் விஜயம்? திடீர் விஜயம் இல்லை மடையா, திட்டமிட்ட விஜயம். இதோ பார் கேலண்டர். 3 மாத காலமாக உன் மகனை பிடித்திருந்த தோஷம் இன்றோடு நீங்கி விட்டது. அப்படியா? கொஞ்சம் இருங்க. அல்லி, மல்லி, அழகு, எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க. என்ன? உங்க அப்பா உயிரை காப்பாத்தினது ஒரு முகமூடி சாமியார்னு சொன்னேன்ல, அது இவருதான். ஓ, இவர் தானா? சாமி, என்ன 3 மாசம் பிரிச்சு வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எத்தனை குடும்பத்தை பிரிச்சிருப்பீங்க? எண்ணில் அடங்கா, ஏட்டில் அடங்கா, வார்த்தையில் அடங்கா, வாத்தியத்தில் டங்கா, தண்ட நகரி டங்கா. உன் தகப்பன் உயிருக்கு ஆபத்து நீங்கி விட்டது. இனி அவனுக்கு சாவே இல்லை. அப்ப நான் மல்லி தொடலாம். ஐயா, தொடாதே, கொஞ்சம் தள்ளு. உன்னை பிடித்திருந்த தோஷம் நீங்கி விட்டது. ஆனால் புதிதாக உன் மகனை ஒரு தோஷம் தொடர்ந்து விட்டதே. என்ன சுவாமி அது? ஆமாம், உன்னை பிடித்திருந்தது கால சர்ப்பதோஷம், உன் மகனை பிடித்திருப்பது கபால சர்ப்பதோஷம். அது என்ன பண்ணும்? 6 மாத காலத்திற்குள் இவன் மனைவியை ஒரு ஆண் நாகம் தீண்டி அவள் இறந்து விடுவாள். சாமி, இவ்வளவு சொன்ன நீங்க அதுக்கு ஒரு பரிகாரமும் சொல்லுங்களேன். இருக்கிறது. இன்னும் 180 நாட்கள் வரை இவனும் அவளும் பேசக்கூடாது, ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது, சீண்டக்கூடாது, சிலுவிஷம் பண்ணக்கூடாது, லெட்டர் போடக்கூடாது. நீ ஒரு தாடி வச்ச முட்டாளு, நீ ஒரு குடிப்பி வச்ச முட்டாளு. வீதியில போறவன்னா என் விதிய நிர்ணயிக்க முடியுமா? டேய் சாமியாரு, அப்பனே அந்த பக்கம் போயிருவேன். யாரிடம் எதிர்த்து பேசுகிறாய்? நான் யார் தெரியுமா? அண்ட கசண்ட கண்ட கபால ஜலகண்டேஸ்வரருடைய நேரடி சிஷியன். நான் நினைத்தால் இவளை மாமனுக்கே கட்டி வைத்து விடுவேன். ஏண்டா சாமியார்கிட்ட போய் வம்பு பண்ணிக்கிட்டு? சாமி, இவனை மன்னிச்சிருங்க, கால விடா. அப்படி வா வலிக்கு. இதோ என் கால். சபால கடி கிரி கிரி, என் காலு பட்டா சரி சரி. இந்த அவுட்டு சிரிப்பு நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். இந்த சாமியார் எங்க வீட்டுக்கார மாதிரியே சிரிக்கிறாரு. அப்படியா? சாமி, நீங்க இன்னையில இருந்து சாமியே இல்ல, மகான்னு சொல்ல வந்தேன். ஆமா சாமி, உங்க முடியல இன்னும் பாம்பு கிடக்குது. புரோக்கரு. ஏண்டா டேய், உன் குழந்தையா நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? ஒழுங்கா நல்லபடியா கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியவங்களை பிரிக்க பாத்தியாடா படுபாவி? ஏண்டா அப்படி செஞ்ச? அது நானே இந்த ஊர்ல பிரபலமான புரோக்கர். மல்லிய நானே கட்டிக்கலாம்னு நினைச்சேன். அவ தங்கச்சிக்கு அவளே மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலே, பழிக்கு பழி வாங்கலாம்னு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். இனி இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். எனக்கு இப்படிப்பட்ட சகல கிடைக்கவே கிடைக்காது என்ற மன்னிச்சிருக்க. இவரை மன்னிக்காதீங்க ஐயா. உன் கௌரவத்துக்காக வாழ வேண்டிய என் தங்கச்சி வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறிய ஐயா. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. இவரை வெளியில அனுப்புங்க முதல்ல. கரெக்ட். இனிமே இவன் எதுக்கு? ஐயோ, இந்த புரோக்கராவது மன்னிச்சிடலாம். இங்க ஒரு திருந்தாத ஜென்மம் இருக்கு, அதை துரத்தி ஆகணும். யாருங்க அது? யாருங்க அது? யாருடா கண்ணா? நீதாயா? நீ இந்த ஊர்ல இருந்தா உருப்படியா ஒரு பொண்ணு இருக்காது. இந்தா 200 ரூபாய் பணம் இருக்கு, இதே மாதிரி காய் வாங்கிட்டு இமயமலைக்கு ஓடிரு. வேணா வேணா, நீ இங்க போனா அங்க உள்ள சமையல கெடுத்து போடுவ. ஜப்பான்ல எரிமலை எரியுதான், அங்க போய் குந்திக்க பஸ்பம் ஆயிருவ. உடனேனா? ஆமா, ஒத்தையாவா ஓடணும்? வேணா ஒத்தாசிக்கு அள்ளிய தள்ளிட்டு போட்டோமா? அடி இருப்பால